ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான டோக்கன் 12,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 4 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. மத்தியானம் 1 மணி போல் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200வது படி கிட்டே இருக்கிற கவுண்டரில் அந்த டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். மறுநாள் தரிசனத்துக்கு மொதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. ஆதார் காமிச்சு க்யூவில் நின்று வாங்கிக்கணும். அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து 12 மணிலேருந்து 4 மணிக்குள்ளார எப்போ வேணாலும் கொடுப்பாங்க. நேற்று 12:30 மணிக்கு கொடுத்தாங்க, இன்றைக்கி 1 மணிக்கு கொடுத்தாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்றைக்கி கார்த்திகை வனபோஜன உற்சவம். மலையப்ப சுவாமி கஜவாகனத்திலும் தாயார் தனிப்பல்லக்கிலும் கோகர்பம் டேம் கிட்ட இருக்கிற பார்வையிட்டு உற்சவ மண்டபத்தில் விசேஷமாக திருமஞ்சனம் செய்தாங்க. அங்கே போய் எஸ்பிசி சேனலை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அன்னப்பிரசாதமும் அங்கே வழங்கியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாதி அம்மவாரி கோயிலில் நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது, 25ஆம் தேதி வரைக்கும். இதை முன்னிட்டு நவம்பர் 11ஆம் தேதி கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் கோயிலை சுத்தி செய்வாங்க. அன்னைக்கு பொது தரிசனம் 9:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நவம்பர் 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதியும் நவம்பர் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 10 நாட்கள். நவம்பர் 16ஆம் தேதி ஒரு நாள், 17லேருந்து 25 9 நாள். ஸோ மொத்தம் 10 நாட்கள் ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாதி அம்மவாரி கோயில் எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கும்போது. கோயில் உள்ள நுழைஞ்சோன்னே எதிர்த்தாப்பில் பல்ராமரும் கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கும். உற்சவமூர்த்தி சந்தான கோபால கிருஷ்ணன் இருப்பார் தாயாரோட. ரைட் சைடில் தான் கொடிமரத்தோட பத்மாதி அம்மா இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் சுந்தரராஜ பெருமாள் இருப்பார். அவருக்கு எதிர்த்தாப்பில் கருடாழ்வார் இருப்பார். அண்ட் 200 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு சுபதமென்ட்ரி வழியாக போகிறோம் அப்படின்னா பல்ராமர் சன்னதிக்கு பேக் சைடில் 5 தலை கொண்ட ஆதிசேஷன் சிலை இருக்கும். ஈவன் நம்ம 50 ரூபாய் டிக்கெட்டில் போகிறோம், ஃப்ரீ தரிசனத்தில் போகிறோன்னா கூட க்யூவில் போகும்போது நம்ம சேவிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஆதிசேஷனோட மறு உருவம் பல்ராமர். துவாபர யுகத்தில் மகாபாரத போர் முடிஞ்சு கிருஷ்ணர் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ தீர்த்த யாத்திரை போயிருந்த பல்ராமர் கிருஷ்ணரை பார்க்க வருவாராம் பாதுகையோட. இப்போவும் அந்த சன்னதியில் கிருஷ்ணர் இருக்கார், பல்ராமரும் இருக்கார், பாதுகையோடு இருப்பாராம். பாதுகைனா செப்பல். துவாபர யுகம் முடிஞ்சு கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போகணும், பல்ராமரும் போகணும். அவர் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சன்னதியில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குமா, அதன் வழியாக வெளியில் வந்து வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சிலர் வைகுண்டத்துக்கு போகாமல் அங்கேயே இருந்துட்டார், அந்த ஞாபகமாக தான் அங்கே 5 தலை கொண்ட ஆதிசேஷன் சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. துவாபர யுகத்தில் கிருஷ்ணரும் பல்ராமரும் அங்கே இருந்ததுனால சன்னதி அமைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாதி அம்மவாரி கோயில். இப்போ ரீசெண்டாக கேட்டேன், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, அதனால் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திரு நட்சத்திரம். ஸோ நாளைக்கு சாயந்தரம் சகசர தீபாலங்கார சேவையில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. எதிர் சேவையாக ஆஞ்சநேயர் வருவார். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,560 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.22 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,195 பேர். ஸோ டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா இப்போதைக்கு முதல் நாள் காலையில் ஒரு 9 to 10 கீழ் திருப்பதியில் இருந்தோம்னா ஷோராக கிடச்சிரும்.
ஏர்லி ஸ்லாட்டே என்ன கொடுக்குறாங்களோ அது. நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.